ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அதை வந்து லைவ்ல வந்து எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த லைவ்ல கொடுக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒவ்வொன்றா வந்து கூட்டிட்டு போறதை வந்து நம்மளுக்கு லைவா வந்து பார்க்கலாம். அதை வந்து எப்படி பார்க்கிறது, எப்படி பண்றது, நிறைய பேர் வந்து இந்த வீடியோ கால் பண்ணி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் ஆகும்போது வீடியோ பண்ணி போடுவாங்க. இப்போ நான் கூட வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நான் அதை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டிருந்தேன். அது எப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு. அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு சொன்னா, அவர் 500 சப்ஸ்கிரைபர்ஸும் 3000 வாட்சர்ஸும் அவருக்கு வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நான் வந்து சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணலாமா, இல்ல 4000 வாட்சர்ஸ் வர வரைக்கும் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாரு. இப்போ வந்து அப்ளை பண்றதுக்காக மோனிடைசேஷன் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டிருக்கு. இப்போவே பண்ணலாமா, இது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்சர்ஸ் இருந்தேன்னு சொன்னா சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சில நாடுகளை தவிர்த்து மற்ற நிறைய நாடுகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இலங்கை போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து வரல, இன்னும் வந்து எலிஜிபிள் ஆகல. இப்போ இந்தியாவில் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியாவுக்குள்ள வந்து இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்சர்ஸ் வந்து சொன்னா சேனல் வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஆனா இதுல வந்து எல்லா பெனிஃபிட்டும் வந்து கிடைக்காது. இப்போ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சர்ஸ் வந்தப்போ சேனல் மோனிடைசேஷன் பண்ணும்போது கிடைக்கிற வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு வந்து இதுல வந்து கிடைக்காது. இப்போ இந்த இதுல வந்து என்ன கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எட் மூலமா விளம்பரங்கள் மூலமா மணி ஏர்ன் பண்ணுவோம் இல்லையா, இதுதான் வந்து யூடியூப்ல வந்து மெயினான ஒரு விஷயம். இந்த விளம்பரங்கள் மூலமா மணி ஏர்ன் பண்றதுதான் வந்து மெயினா வந்து இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்காது. இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்சர்ஸ் வச்சு மோனிடைசேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. இது இல்லாம சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் டேங்க்ஸ், அதோட இந்த மெம்பர்ஷிப்ஸ், அதோட வந்து ஷாப்பிங் ஆப்ஷன், இது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்சர்ஸ் வச்சு வந்து அப்ளை பண்ணும்போது கிடைக்கும். இப்போ இதுகெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்க சொன்னா ஸ்கிரீன்ல வந்து வீடியோ போட்டு அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இவர் கேட்ட மாதிரி வந்து உங்க சேனலை வந்து மோனிடைசேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நான் சொல்ற மாதிரி இந்த எலிஜிபிலிட்டியில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். இப்போ இதோட வந்து திரும்ப 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சர்ஸும் வந்த பிறகு திரும்பவும் சேனல் மோனிடைசேஷன் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவலாம். எப்போ நீங்க 4000 வாட்சர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்றீங்களோ அப்போ வந்து ஒட்டோவா அவங்களோட சேனல்ல வந்து இந்த எட் ரெவென்யூ, அதாவது இந்த விளம்பரங்கள் மூலமா வந்து மணி ஏர்ன் பண்ற இந்த எட் ரெவென்யூ சொல்ற இந்த ஆப்ஷன் வந்து ஒட்டோவா வந்து எனேபிள் ஆயிரும். அடுத்து நீங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா உங்களோட வீடியோக்களை வந்து இந்த மோனிடைஸ் பண்ண வேண்டி மட்டும்தான் இருக்கு. வேற எந்த விதமான இதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஏற்கனவே சேனலை வந்து மோனிடைஸ் பண்ணி இருக்கிறதுனால. சரி, வாங்க நாங்கள் இப்போ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து லைவ் மூலமாக பார்க்குறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண சொன்னால், யூடியூப்ல வந்து டெஸ்க்டாப் மோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு studio.youtube.com சொல்லி டைப் பண்ணிக்கொண்டு சர்ச் பண்ண வந்து என்னோட யூடியூப் டெஸ்க்டாப் மோடு வந்து சேனல் வந்து டெஸ்க்டாப் மோடு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 3 டாட் ஐகான் இருக்கு இல்லையா மேலே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து டெஸ்க்டாப் மோட்லேயே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. டிக்குள்ள இருந்தால் ஓகே, இல்லைன்னு சொன்னால் வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து சேனல் வந்து அனாலிட்டிக்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்குது, மற்ற சம்மரி விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும்னு சொன்னால் கீழே பாருங்கள், கோ டு சேனல் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணவும் வந்து பாருங்க லோட் ஆகுது. லோட் ஆகி ஓப்பன் ஆகும். வந்து ரைட் சைடில் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, இதில் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து ரியல் டைம் சொல்லி வந்து இருக்கு. இந்த ரியல் டைம் கீழே வந்து பாருங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கு. இதில் வந்து சி லைவ் கவுண்ட்னு சொல்லி இருக்கு. இந்த சி லைவ் கவுண்ட்டை வந்து கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வந்து ஒட்டோவை வந்து லைவ்ல வந்து பார்த்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்க வந்து இப்போ இங்கே பாருங்க இதில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்க, இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இதில் வந்து ஒவ்வொன்றை வந்து கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் வந்து லைவ்ல வந்து வச்சு பார்த்து கொண்டே வந்து இருக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னும் பெருசாக்கணும், ஃபுல்லாக்கணும்னு சொல்லி இந்த கீழே உள்ள எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் இதில் வந்து சின்ன ஒரு எரோ ஒன்று மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து இந்த கீழே உள்ள இந்த ஆப்ஷன் இல்லாமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து மட்டும் வந்து காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.